वै शरणाय कुर्महे समेता काम कामाय मध्यम कामेषु वै शृणोतु तात् कुबेराय वै शरणाय महाराजाय नमः। ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாளில் இங்கே நங்கநல்லூர் 19வது ஊரில் இருக்கிற அஹோபலி உள்ளித்தாய பிரகலாத வரதர் சந்நிதியில் கோலாகல லட்சுமி நரசிம்மர் சந்நிதியில் சேவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சது. இப்போதான் சுவாமியின் சந்நிதிக்கு வந்து சேவிக்கிறதுக்கு வந்திருந்தோம். பக்தகுடிய மற்றவாழனாம இங்கே இருக்கா. அற்புதமான சந்நிதிங்கிறதுக்கு இது இங்கே வந்து அனுபவிச்சாளுக்கு பரிபூர்ணமாக தெரியும். இதில் அடியனுடைய தனிப்பட்ட கருத்து நான் வந்து அனுபவத்தை தாராளமாக சொல்லலாம். எங்காலத்தில் இருந்த சில குடும்ப சூழ்நிலைகள், ரொம்ப மனசஞ்சலம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து எப்படி ஆப்போகுது இதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் சுவாமியோட ஏற்கனவே அறிமுகம் இருந்தாலும் அதெல்லாம் பற்றி என்றைக்கும் பேசினதில்லை. அப்போது நிருசிம்ம தியானம் பண்ணி சுவாமியின் சில எங்களுக்கு உண்டான வழிமுறைகளை சொன்னார். அது இன்னைய அளவுக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய கைடிங் கோர்ஸாக வழிகாட்டுறதா இருக்குது. அதன்படி எங்காத்து சமாச்சாரங்கள் நிவர்த்தி ஆகிட்டு இருக்கிறதையும் கண்முகூடாக பார்க்குறோம். ஒவ்வொரு வார்த்தையோட சமாச்சாரங்கள் என்ன விஷயம்னு தெரியும். எல்லாருக்கும் இந்த பிராப்தம் கிடைக்கணும்னு அந்த அஹோபலி உள்ளித்தாயார் பிரகலாத வரதர் கோலாகல லட்சுமி நரசிம்ம சுவாமியின் திருவடிகளே சரணம் அவரே பிரார்த்திக்கிறோம். தாசன். அனைவருக்கும் நமஸ்காரம். லட்சுமி நரசிம்மர் உபாசகர் சர்வபங்கட ஆஞ்சநேயர் உபாசகர் நங்கநல்லூர்லேருந்து கழுகு டிவி பார்க்கும் நேயர்களுக்கும் மற்ற பக்த கோடிகளுக்கும் முதல்ல கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை உதித்தாக்குகிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். அகோபலி நாயகா சமேத பிரகலாத சுகலாகல சர்வமங்கல ஆஞ்சநேய சுவாமி அனுகிரகம் கிட்ட வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன்.
கார்த்திகை தீபம் என்ன விஷ்ணு 3 கார்த்தி, அண்ணாமலை தீபம், பரத தீபம், கார்த்திகை தீபம். இதில் 3ஆம் நாள் விஷ்ணு கார்த்தி. பௌர்ணமி கூடிய நல்ல நாளில் விஷ்ணு கார்த்தி எப்பவுமே வரும். விஷ்ணு கார்த்தி என்பது மகாலட்சுமிக்காக தான் கார்த்தி, மகாலட்சுமிக்காக தான் பண்ணுறது. பெருமானும் தாயாரும் காத்தால கோலாகலட்சுமி சுவாமி சன்னதியில் திருமஞ்சனம் கண்டருளி இன்னைக்கு கார்த்திகை தீப ஆர்த்தி ஆகி பெருமாள் திருவாரணம் கண்டருளி கார்த்திகை தீபார்த்தி ஆகி பெருமாள் எல்லாருக்கும் சேவை சாட்சியர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கிறேன். கார்த்திகை தீபம் என்பது மகாலட்சுமி ஸ்ரீலட்சுமியை கொண்டாடும் விதமாக அமைந்திருக்கிறது. வைஷ்ணவத்தில் மகாலட்சுமி தான் எப்பவுமே ஸ்ரீ ஸ்ரீனா முன்னாடி போடுவோம். மகாலட்சுமி இல்லாமல் பெருமாள் கிடையாது, பெருமாள் இல்லாமல் பிராட்டி கிடையாது. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் அனுகிரகம் பண்ணுவா எல்லாருக்கும். அதனால கார்த்திகை தீபம் மகாலட்சுமிக்கு உரிய தீபமாக நாளாக கொண்டாடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாய் மக்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.